Hello everyone, welcome to our aptitude channel. இந்த சேனல்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் aptitude தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். டெஃபினட்டா 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல இருக்கட்டும், டெஃபினட்டா 1 கொஷின்ஸ் இல்லை 2 கொஷின்ஸ் ஆகுது ஆப்டிடியூட் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 different type of questions இருக்கும். ஒன் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் பர்சன் அண்ட் மிக்சட் பர்சன்ஸ். இந்த டாபிக் வந்து இந்த 2 different மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன் வந்து ஃப்ராக்ஷன் மெத்தட், அனதர் வந்து யூனிட்டரி மெத்தட். கம்பேர்ட் டு ஃப்ராக்ஷன் மெத்தட், இன் யூனிட்டரி மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். பட் கான்செப்ட் சேமா தான் இருக்கும் ரெண்டுத்திலும். பட் சால்விங் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாபிக் ஃபுல்லா யூனிட்டரி மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனோட கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண முடியும். இப்போ இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட கெப்பாசிட்டி, ஈச் பர்சனோட கெப்பாசிட்டி ஃபைண்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். குரூப் ஆஃப் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ், 100 மெம்பர்ஸ் அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பர்சனோட கெப்பாசிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம எல்லாரோடைய கெப்பாசிட்டி சேம்னு வச்சுக்கலாம். அண்ட் மிக்சட் பர்சன்றது பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன்ஸ், இந்த 3 பர்சன் மிக்ஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சமயத்தில் ஈச் பர்சனுக்கு சம் கெப்பாசிட்டி இருக்கும். மேல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சம் கெப்பாசிட்டி இருக்கு, ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சம் கெப்பாசிட்டிஸ் இருக்கும், சில்ட்ரன்ஸுக்கு சம் கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு பர்சன் இந்த டைம்ல ஒர்க் பண்றான்னா எல்லாரும் அதே டைம்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவங்களோட பேஸ் ஆன் கெப்பாசிட்டி. ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒரு பர்சன் 10 டேஸ்ல முடிக்கிறான், இன்னொருத்தர் 100 டேஸ் எடுத்துக்கிறான், இன்னொருத்தர் 200 டேஸ்ல எடுத்துக்கிறான். அந்த டைம் வந்து வேரி ஆகும். எல்லாரும் சேம் டைம் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது டெஃபினட்டா நம்மள சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டின் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கல கான்செப்ட் பார்க்கலாம். 40 மெம்பர்ஸ்க்கு சம் ஒர்க் அலாட் பண்றாங்க. சேம் டைம்ல நீங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்களா? Possible or not? Not sir. Why, ma? And each person have some capacities. Okay, va? Someone finished 10 days, others finished 15 days, others takes 100 days. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்துப்பாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் எல்லாரும் சேம் டைமில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். 120 பேஜ் அசைன்மெண்ட் கொடுக்குறோமா? ஓகேவா? சந்தோஷ் வந்து 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. எது 120 பேஜஸ், 120 அசைன்மெண்ட் 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6 பேஜஸ் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 6 பேஜஸ் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா அப்போ 20 டேஸ்க்கு per day 6 pages means இப்போ 20 pages how many work complete பண்ணுவாங்க? 120 வருமா? 2 6 12 0. அப்போ 1 ஓகே 120 அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறேன். இன்னொருத்தர் யார் இருக்கீங்க? ஓகே, ஹரிகரன் கிட்ட இப்போ 30 டேஸ் கம்ப்ளீட் பண்றாங்கம்மா. ஹரிகரன் வந்து அதே சேம் 120 அசைன்மெண்ட் ஹரிகரன் கிட்ட கொடுக்குறேன். 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ பேஜஸ் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க? அவங்களோட கெப்பாசிட்டி என்ன? 4 pages. 120 divided by 30 டிவைட் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். ஓகேவா? 120 divided by 20 போட்டீங்கன்னா இது 6 பேஜஸ், இது வந்து 4 பேஜஸ்ன்னு வரும். புரிஞ்சுதா? இப்போ அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி ஃபைண்ட் பண்றோம்னு. இப்போ டோட்டல் ஒர்க்ன்றது 120 divided by
டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜஸ் நீங்க பண்ணீங்கன்றது டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 120 பேஜஸ். அப்போ அறிகிறன் 30 டேஸ் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா இப்போ டிவைட் பை 30 போட்டிங்கன்னா 0 கேன்சல் 1 3 சார் 4 3 அப்போ 4 பேஜ் ஈச் டே நீங்க அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 30 into 4 என்ன வரும் 120. அப்போ ஈச் டே 4 பேஜஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணாதான் 120 பேஜஸ் டேக் 30 டேஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இது அதே 120 அசைன்மெண்ட் ஓகேவா, இது டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சந்தோஷ் 20 டேஸ். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு பேஜஸ் ஒர்க் பண்ணாங்க அவங்க? 6. ஓகே குட். 6 அசைன்மெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ அறிகிறன் ஒவ்வொரு நாளைக்கும் 4 அசைன்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ என்னன்னா அதே 120 பேஜஸ் இப்போ 2 பேருக்கு சேர்ந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ 2 பேர் சந்தோஷம் அந்த அறிகிறன் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் என்கிட்ட. அப்போ எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க? இப்போ அதே 120 பேஜஸ் சந்தோஷ்கிட்டும் இப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணால் 20 டேஸும் அறிகிறன் 30 டேஸ் எடுத்துப்பாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க? 10 days. 10 டேஸ். வேற ஏதாவது ஆன்சர்? 12 days, sir. 12 days, sir. 12 days. குட். 12 டேஸ் எப்படி வந்துன்னு சொல்ல முடியுமாமா? 4 days 6 pages அப்படினா சார், ஹரிகரன் 4 pages சார். So 1 day 10 pages. So 12 days 120 pages சார். வெரி குட் மா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம டோட்டல் ஒர்க் 120 பேஜ் 2 பேர் கொடுக்குறேன். சந்தோஷோட ஒரு நாள் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 pages. அரிகன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கெப்பாசிட்டி 4 pages. 2 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க மார்னிங். ஓகேவா? அப்போ எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணும்போது 2 பேர் சேர்ந்து 10 அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சந்தோஷ் ஒரு நாள் எண்டில் 6, அரிகரன் 4. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் எண்டு 10 பேஜஸ். இப்போ ஒவ்வொரு நாளும் 10 முடிச்சிருந்தாங்கன்னா 120 கம்ப்ளீட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 120 divided by 10 0 கேன்சல் 12 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு டோட்டல் ஒர்க்ல இருந்து அதாவது 120 இருந்து டோட்டல் டேஸ் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? பர் டே ஒர்க் கிடைக்கும். ஓகேவா? அதே மாத்தி போடு. ஓகே, டோட்டல் ஒர்க்ல இருந்து பர் டே ஒர்க் டிவைட் பண்ணாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன் இஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஓகே, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன் ஒர்க் பண்றது அது ஒன் ஆர் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அப்போ ஈச் பர்சன் கெப்பாசிட்டி ஃபைன் பண்ணி நம்ம ஹவு மெனி டேஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பர்சன்ஸ். அதுல வந்து 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கேட்டகரி கொஸ்டின்ஸ் ஈச் பர்சனோட கெப்பாசிட்டி நம்மளால ஃபைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அது காமன் கெப்பாசிட்டின்னு வச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணும். இன்னொரு மிக்சர் பர்சன்ஸ். ஓகே, அதுல மேல் ஃபீமேல் அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. ஓகேவா? அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா A takes 8 hours a job. Workers B same job 10 hours complete பண்றாங்க. ஓகேவா? How long it takes both A and B work together to do the same job. ஓகேவா? இப்போ A how many days மா hours கொடுத்துருக்கோம். ஓகே, 8 hours. B 10 hours. நம்ம கிட்ட இந்த டேட்டா மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. Workers A takes 8 hours to do job. Workers B 10 hours to do the same job. How long it takes both A and B working together to the same job. In previous அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது வந்து ஒர்க்கர்ஸோட கெப்பாசிட்டி தெரிஞ்சனால நம்ம ஒர்க்கு எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க சொல்ல முடிச்சு. இதுல அந்த மாதிரி பயன் பண்ண முடியுமா? No sir. ஏன்னா நம்ம கிட்ட ஒன்லி டேஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனா டோட்டல் ஒர்க் இருந்தா அதை வச்சு சொல்லலாமே. இப்போ டோட்டல் ஒர்க் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அப்போ ஒரு நாளோட கெப்பாசிட்டி இது பர் ஹவர் ஆகுது. அப்போ 1 ஹவரோட கெப்பாசிட்டி பயன் பண்ணிடலாம்ல. ஏ எத்தனை 1 ஹவருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, பி 1 ஹவருக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது எல்லாமே இப்போ டோட்டல் ஒர்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணியிருப்போம் பிஃபோரா பாத்தீங்கன்னா. இப்போ அந்த டோட்டல் ஒர்க் எப்படி பயன் பண்ணணும்னா LCM of given datas. ஓகே, இப்போ என்னென்ன டேட்டாஸ் இருக்குமா நம்ம கிட்ட?
8 and 10 ஓகேவா. இந்த 8க்கும் 10க்கும் என்ன எல்சிஎம் வரும்? எல்சிஎம் என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஓகேவா. எல்சிஎம் என்ன வரும்? சில 10 இருக்கு. 10 வந்து எல்சிஎம் வேல்யூஸ் வந்து 10 0 வந்துச்சுன்னா ஓகே. அப்போ 8 வந்து எதால் மல்டிப்ளிகேஷன் பண்ண 0 முடியுமா? யூனிட் டிஜிட்ல 0ன்னு வரும். So 40. ஓகே 40. அப்போ 40 நான் இது ஒர்க்ன்றதுனால நான் யூனிட் அசைன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அப்போ டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 40 யூனிட்ஸ் ஓகேவா. இப்போ 8க்கும் 10க்கு எல்சிஎம் 40 தான் ஓகேவா. அது எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஓகேவா. 8ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன வரும்? 8 16 24 32 40 48ன்னு போயிட்டே இருக்கும். 10ஓட மல்டிபிள்ஸ் 10 20 30 40 50 ஓகேவா. இது ரெண்டுத்துக்கும் காமனான வேல்யூஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 40 தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது இல்லை. அதுக்கப்புறம் 80 வரும். நமக்கு லீஸ்ட் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. லீஸ்டாவும் இருக்கணும் காமனாவும் இருக்கணும். அப்போ 40 தான். அப்போ 40 வேல்யூஸ். நீங்க நார்மலா எல்சிஎம் எல் மெத்தட் தெரிஞ்சு நீங்க அதுவே சால்வ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொன்ன இது. இப்போ ஏ வந்து per hourக்கு how many units கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஏ வந்து ஒரு மணி நேரத்துக்கு இப்போ 8 ஹவர்ஸ்க்கு அதே இப்போ அதே 40 யூனிட்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. ஏ வந்து 8 ஹவர்ஸ்ல 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. பி வந்து 10 ஹவர்ஸ்ல அதே 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஏ how much யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பி how much யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கம்மா? முன்ன சொன்ன மாதிரி தான், அந்த எக்ஸாம்பிள் சொன்னல அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுங்க. சொல்லுமா. Sir, A 5, B 4. ஓகே குட். ஓகே ஏ வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ள 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணா என்னது 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா. அதே மாதிரி பி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணா அப்போ எவ்வளவு 10 ஹவர்ஸ்ல 40 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஓகே ஏபி ஒரு மணி நேரத்துக்கு 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அப்போ நம்மளோட டோட்டல் ஒர்க் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 40 யூனிட்ஸ். அப்போ 1 ஹவருக்கு 9 யூனிட்ஸ் மீன்ஸ் அப்போ 40 யூனிட்ஸ் how many hours எடுத்துக்குமா ரெண்டு பேரும் சேர்ந்து? 40 divided by 9. இது டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? ஓகே 1 9s are 4 9s are 45, ரிமைண்டர் 5 அந்த ரிமைண்டர் நியூமரேட்டர் போட்டுக்கோங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 9. ஓகே 4 5 divided by 9 days. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல எழுத லேர்ன் பண்ணிக்க இப்போ இருந்தே. ஏன்னா ஒரு டே வந்து சொல்றேன்னா ஒரு ஆஃப் டேன்னு சொல்லலாம், 1/4 ஆஃப் த டேன்னு சொல்லலாம், 3/4 ஆஃப் த டேன்னு சொல்லலாம், இல்லை 1 டே அப்படின்னு சொல்ல முடியும். 0.55 days, 0.53 days, 0.567 days சொல்ல முடியுமா 4 days? மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ learn how to convert to fractions. Okay, this is 40 divided by 9 is rational fractions, 4 5 divided by 9 is mixed fractions. So most of the options is mixed fraction la irukum. So எப்படி mixed fraction convert பண்ணா 1 9s are 4 9s are 45 and the 4 தான் போட்டுருக்கேன். ரிமைண்டர் சாரி 3 9s are sir 4 9s 36, ரிமைண்டர் 4 Yes sir, 4. ஓகே அந்த ரிமைண்டர் வந்து 4 நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. டினாமினேட்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்கோ அதே டினாமினேட்டர் 9 ஓகேவா. இது மாதிரி ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணும். ஓகே ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நமக்கு ஒர்க்கு
ஒர்க்கர்ஸ் how many days கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க மட்டும்தான் டேட்டாஸ் இருக்கும். அதில் டோட்டல் ஒர்க் எதுவுமே இருக்காது. நம்ம எடுத்தோடனே டோட்டல் ஒர்க் நம்ம ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேவா? டோட்டல் ஒர்க் ஆல்ரெடி சொன்னால் டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு பர்சனோட ஒரு நாளைக்கான கெப்பாசிட்டி ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால ஸோ டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் பண்ணுறோம். டோட்டல் ஒர்க் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற டேட்டாஸ் வச்சு. ஓகேவா? நம்மக்கிட்ட இந்த கொஸ்டின்ல டேட்டாஸ் வந்து 8 and 10 இருக்கு. 8க்கும் 10க்கும் 14 எல்சிஎம் வரும். 14 எடுத்துக்கோம். நீங்க எதோ எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அதுல ஃபிராக்ஷன்ல வரும். பட் எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிராக்ஷன் வராது. அதாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற அந்த வேல்யூஸ் வந்து ஃபிராக்ஷன்ல வரும். ஓகேவா? 1ன்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபிராக்ஷன் மெத்தட் வந்து 1ன்னு அஸ்யூம் பண்ணி எடுத்துப்பாங்க. 1/8 1/10 போட்டு திரும்ப 1/8 + 1/10 போட்டு மறுபடியும் எல்சிஎம் தான் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால சொல்ல வந்தேன் இது. ஓகே, புரிஞ்சுதா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. ஓகே, செகண்ட் கொஸ்டின் விசிபிள் ஆகுதுங்களா? ஏ how many days மா? 30. ஓகே, 30 days. பி அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி மா? 20 days, sir. ஓகே, 20 days. டோட்டல் ஒர்க் எவ்வளோமா? நான் எல்சிஎம் ஆஃப் கிவன் டேட்டா தான் சொன்னேன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி நான் சொல்லலை. நம்மக்கிட்ட கொஸ்டின்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த கொஸ்டின்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு? 30 இருக்கு அண்ட் 20 இருக்கு. இப்போ 30க்கும் 20க்கு நம்ம எல்சிஎம் வரும். டோட்டல் ஒர்க் இஸ் 60, sir. 60. ஓகே, 60 யூனிட்ஸ். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 60 யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு பர் டே எழுத மறந்துடாது. ஓகே, ஒரு நாளைக்கு ஏ how many யூனிட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? Two, sir. ஓகே, குட். ஒவ்வொரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் 30 டேஸ்ல 60 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பி தெரியல. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 20 டேஸ்ல 60 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு how many யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 20, sir. இல்ல 20 டேஸ்ல 60 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு பர் டே கேக்குறேன். ஒரு நாளைக்கு how many யூனிட்ஸ்? 3 units, sir. குட்மா, 3 யூனிட்ஸ். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஏ மட்டுமே ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படின்னா ரிமைனிங் அந்த 1 யூனிட் யாருமோ கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. B, sir. குட், பி. ஏன்னா ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் தெரியும். ஓகேவா? இப்போ 2 + பி நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ். ஓகே, பி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட்ஸ். இது எல்லாமே பர் டே கணக்கு தானே. 2, 1, 3ன்றதெல்லாம் ஒரு நாளைக்கு அவங்க செஞ்ச ஒர்க் தான். ஓகே, அவங்களுக்கு. அப்போ பி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 60 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ 60 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாளுமா எடுத்துப்பாங்க பி? So 60 days. ஓகே, 60 டேஸ் எடுத்துப்பாங்க. குட். புரிஞ்சுதா? இன்னும் யாருக்காவது புரியாம இருக்கா? புரியலைன்னா கேளுங்க, நான் மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். சைலண்டா இருந்துடாதீங்க. அந்த எல்சிஎம் எடுக்கிறது நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நான் சொன்னல அந்த எல்சிஎம் எப்படி எடுக்கணும், மல்டிபிள்ஸ் அதை பேஸ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எல் மெத்தட் தெரிஞ்சாலும் அதை பேஸ் பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே,
Okay, try பண்ணி பார்க்கலாம். Third question. A and B can complete the work in 15 days and 10 days respectively. They start doing the work together, but after 2 days, B had to leave and A alone completed the remaining work. The whole work was completed. Actually, A alone, A தனியா 15 days complete பண்றாங்க ஒரு work. அதே work B alone 10 days. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க work அதே workவே. 2 daysக்கு அப்புறம் B வந்து லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? அப்போ ஏ வந்து ரிமைனிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ டோட்டலாக ஒர்க் எத்தனை நாள் எடுத்துப்பாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? இப்போ யார் யார் என்ன கெப்பாசிட்டின்னு ஃபைன் பண்ணுங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கிறது ஒர்க்கும் கம்ப்ளீட் ஃபைன் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஏ how many daysமா? 15 sir. 15 days. D how many days? 10 days. Total work எவ்வளோ? Total work 30 sir. Okay, good. 30 units. இதெல்லாம் தெரிஞ்ச டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் பண்ணாத நான் ஃபர்தராக கொஸ்டின்ஸ் மூவ் ஆக முடியுமா? அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏ பி டேட்டாஸ் எழுதிக்கோங்க, டோட்டல் ஒர்க் ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே, டோட்டல் ஒர்க் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்க டேட்டாவுக்கு எல்சிஎம் 15 and 30க்கு பார்த்தீங்கன்னா 15 and 10க்கு 30 இஸ் எல்சிஎம். இப்போ ஏபியோட கெப்பாசிட்டி ஃபைண்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. ஓகே, ஏவோட கெப்பாசிட்டி பர் டே how many unitsமா? 2 sir. 2 units. Okay. B ஓட கெப்பாசிட்டிமா? 3 sir. 3 sir. ஓகே, 3 units. இது ஃபைண்ட் பண்ணதுல ஸ்டில் இது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஏன்னா இது தெரிஞ்சாதான் எல்லா கொஸ்டினும் இது தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். அதனால கேட்குறேன். No sir. இருந்துச்சுன்னா இருக்கு எஸ்ன்னு சொல்லுங்கம்மா, நான் மறுபடி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தெரியாம அமைதியா இருந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து ஏபி டுகெதர் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏபி டுகெதர் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே ஸ்டார்ட் ஒர்க் ஆஃப்டர் 2 days. ஓகேவா? அப்போ ஆஃப்டர் 2 days பி வந்து ரிலீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? அப்போ ஏயும் பியும் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 2 sir. ஏயும் பியும் ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லுவாங்க. 5 sir. 5 units. Okay, they start the work together after 2 days B leave. அப்போ ரெண்டு பேர் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து? They start doing the work together, but after 2 days B leave. அப்போ 2 நாளைக்கு அப்புறம் B வந்து லீவ் ஆயிடுறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாளுமா சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க? 2 நாள் தானே. 2 நாளுக்கு அப்புறம் பி தான் கிளம்பிடுறாங்கல்ல. அப்போ ஏவும் பியும் 2 days சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க தானே. அப்போ ஒரு நாளைக்கு 5 unitsனா அப்போ 2 நாளைக்கு how many units கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து? 10 sir. ஓகே, 10 units கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. பட் நம்மளோட டோட்டல் ஒர்க் எவ்வளவுமா இருக்கு? 30 இருக்கா? அப்போ ரிமைனிங் ஒர்க்ஸ் இன்னும் எவ்வளவுமா இருக்கும்? அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 10 units கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் யூனிட்ஸ் 30 minus 10 equal to 20 units இருக்கு. அந்த 20 units யாருமா ஒர்க் பண்ணுவாங்க? ஏன்னா பி தான் ரிலீவ் ஆயிடுறாங்களா. அப்போ ரிமைனிங் ஒர்க் யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஏ தான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ஏ வந்து வராங்க. ஏ வந்து ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 20 units இருக்கு. ஏவோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்ஸ்மா? இப்போ 2 units ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாள் 2 unitsனா பட் 20 units கம்ப்ளீட் பண்றதுக்கு how many days எடுத்துப்பாங்க? 10 days. ஓகே, குட். 10 days எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்போ ஏ வந்து அந்த ரிமைனிங் ஒர்க் 10 days கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, ஹோல் ஒர்க் மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மட்டும் தனியாக ஒரு 10 days எடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு 2 days. மொத்தம் எத்தனை நாளுமா? 10 + 2 12 days. 12 days.
ஓகே இன் கொஸ்டின்ஸ் வந்து how many days completed whole work கேட்டிருந்தா 12 days இல்ல how many days completed A alone remaining work கேட்டிருந்தா நம்ம 10 days ஓட விட்டுறலாம். ஓகேவா? ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதே சேம் கொஸ்டின் ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்கும், 12 இருக்கும் 10 இருக்கும். கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹோல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றது கேட்டிருக்காங்க 12 days. ஓகேவா? இன் கேஸ் வந்து how many days A alone take completed remaining work கேட்டிருந்தாங்கன்னா 10 days ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் சார். நெக்ஸ்ட் பண்ணலாமா? எஸ் சார். Okay, fourth question. A and B can do a piece of work 20 days and 16 days respectively. They work on alternative days. B begin the work. How many days will they work finished? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A இருக்காங்க B இருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் தான் பண்றாங்க, ஆனா தனித்தனியா ஒர்க் பண்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஒர்க். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா செகண்ட் நாள் வேற ஒருத்தர் வரலாம். தேர்ட் டேஸ் வந்து யார் ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க் பண்றாங்க, ஏன்னா ரெண்டு பேர் தானே இருக்காங்க, ரெண்டு பேர் மாறி 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 அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா ஒர்க் வந்து எத்தனை நாள் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார். 30ங்களா? ஓகே, செக் பண்ணி எஸ் பார்க்கலாம். சார். Others? டோட்டல் ஒர்க் வந்து 80 சார். ஓகே, டோட்டல் ஒர்க் வந்து 80. A வந்து 20 days and B வந்து 16 days. per day, ஒரு நாளைக்கு. A how many units per day? 4 sir. 4 units. B ma? 5 sir. 5 units. Okay, good. Sorry. ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து பி தான் ஸ்டார்ட் பண்றேன், செகண்ட் நாள் வந்து ஏ வருவாங்க, மறுபடியும் பி ஏ பி ஏ அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே அப்படியே போயிட்டே இருக்குமா? ஓகேவா? அப்போ ஒரு டைம் பியும் ஏயும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுமா? ஒரு டைம் பண்றதுக்கு 2 days. 2 days. குட். அப்போ நான் இது ஒரு சைக்கிள்னு எடுத்துக்கிறேன். நான் 2 days ஒரு டைம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சைக்கிள். ஓகேவா? ஒரு சைக்கிள்ன்றது என்னன்னா பி ஒரு டைம் ஏ ஒரு டைம் கம்ப்ளீட் பண்றது ஒரு சைக்கிள். ஓகேவா? ஒரு சைக்கிள்ன்றது 2 days. ஓகேவா? அப்போ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளவு யூனிட்ஸ்மா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? How many units completed by end of the one cycle ma? Nine. Good. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பி வந்து 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களா, செகண்ட் டே வந்து ஏ வந்து 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்போ ரெண்டு சேர்ந்து எவ்வளவு வரும்? 9 யூனிட்ஸ். அப்போ 2 டேஸ்க்கு 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சைக்கிளும் 2 டேஸ்ன்னு தெரியும், 9 யூனிட்ஸ்ன்னு தெரியும். ஓகே, அப்போ ஒரு சைக்கிள் 9 யூனிட்ஸ்னா நம்மளோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 80 யூனிட்ஸ் இருக்கா? அப்போ 80 யூனிட்ஸ்க்குள்ள எத்தனை சைக்கிள் வருமா? எத்தனை கம்ப்ளீட்டட் சைக்கிள் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் how many cycle வரும்? ஒரு சைக்கிளோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9 யூனிட்ஸ். அப்போ 80க்குள்ள எத்தனை சைக்கிள் வரும்? 20 sir. 20 சைக்கிள்னா எவ்வளவுமா? 2 9s are 180 யூனிட்ஸ் போயிடும் ஒரு சைக்கிள். சார் 9 சைக்கிள் வரும் சார்.
அப்போ 9 சைக்கிள்னா ஒவ்வொரு சைக்கிள் 9 யூனிட்ஸ்னா அப்போ 9 9s ஆர் 81 யூனிட்ஸ் ஆகும். அப்போ நம்ம டோட்டல் ஒர்க்கு 80 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஒர்க்கு வந்து எக்ஸஸா போகக்கூடாது. நம்ம என்ன ஒர்க் கொடுத்துட்டோம் அந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ 80னா 80 மட்டும் தான் போகணும், எக்ஸஸா போகக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு கம்ப்ளீட்டட் சைக்கிள் எடுத்துக்கலாம். நான் 8 சைக்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு அதுக்கு முன்னாடி சைக்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 8 சைக்கிள்னா அப்போ ஒரு சைக்கிள் 2 டேஸ்னா அப்போ 8 சைக்கிள் how many days வரும்? 16 days ஆகுமா? அப்போ 8 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது how many units கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? how many units கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? 5 units. 8 சைக்கிள் 16 days 16 days வரைக்கும் how many units கேக்குறேன். ஒரு சைக்கிள்ன்றது 2 யூனிட்ஸ்மா. அப்ப 8 சைக்கிள் how many units வருவோம்? ஒவ்வொரு சைக்கிள்னா என்னன்னா 9 into 16 மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 4 5 ஒரு 2 நாளைக்கு சேர்ந்து தான் 9 யூனிட்ஸ். இப்போ 16 டேஸ் இது வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரு சைக்கிள்ன்றது பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு சைக்கிள் பாத்தீங்கன்னா 2 டேஸ், ஒரு சைக்கிள் எண்ட்ல பாத்தீங்கன்னா 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஒரு சைக்கிள்ன்றது என்னன்னு சொன்னேன் நானு, ஏவும் பியும் ஒரு டைம் கம்ப்ளீட் பண்றதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு டைம் என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் 9 யூனிட்ஸ், செகண்ட் டைம் 9 யூனிட்ஸ், தேர்ட் டைம் 9 யூனிட்ஸ், அப்படியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு சைக்கிள்ன்றது. அப்போ 8 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளவு யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்கறேன். Sir, 72 units. குட். 72. புரியுதா இப்ப என்ன கொஸ்டின் கேட்டேன்னு? ஓகே, அப்போ 72 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து வேற ஒரு சைக்கிள் 2 டேஸ்னா அப்போ 8 சைக்கிள் 16 டேஸ். ஓகேவா? டேஸ் கால்குலேட் பண்ணிருப்பாங்க, யூனிட்ஸ் வேற. ஓகேவா? அப்போ 72 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எப்போ 8 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது 8 சைக்கிள்ன்றது 16 டேஸ். 16 டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது 72 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா 80 யூனிட்ஸ். அப்போ ரிமைனிங் யூனிட்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் யூனிட்ஸ் 8 sir. 8 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ 16 டேஸ் வரைக்கும் இப்போ 72 யூனிட்ஸ் வந்து 16 டேஸ் எடுத்துக்கிறாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகேவா? பட் நம்ம டோட்டல் ஒர்க் 8 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் டே யாருமா வருவாங்க ஒர்க் பண்றதுக்கு? 16 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடுத்த நாள் யார் வர போறாங்க? B. ஓகே, குட். பி வராங்க. பி வந்து ஒரு நாளைக்கு how many யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு பி வந்து 5 யூனிட்ஸ் தானே? 5 ஓகேவா? sir. 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 1 டே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? பட் ஆனா நமக்கு 8 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அப்போ மறுபடியும் ரிமைனிங் யூனிட்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 sir. 1 ஓகே 3 சரி. ஓகே, 5 8ல 5 போச்சுன்னா எவ்வளவு? 3 யூனிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டே யார் வர போறாங்க? ஏ வருவாங்களா? ஓகே, ஏவோட கெப்பாசிட்டி எவ்வளவுமா? 4 யூனிட்ஸ். பட் நமக்கிட்ட எவ்வளவு யூனிட்ஸ் தான் இருக்கு? 3 யூனிட்ஸ் தான் இருக்குங்களா? இப்போ 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரமா எடுத்துப்பாங்க? 3/4 ஆஃப் த டே எடுத்துப்பாங்களா? இப்போ 2 யூனிட்ஸ்னா ஆஃப் டேன்னு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 1 யூனிட்ஸ்னா 1/4 ஆஃப் த டே, அதை கால் நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ அதே 4 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாள் எடுத்துப்பாங்க. பட் நமக்கு 3 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா டோட்டல் ஒர்க் நம்ம 80 தான். ஓகே, அப்போ 72 + 5 77, 77 + 3 80 வந்துச்சா? இப்போ டேஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 16 + 1 + 3/4 டோட்டல் எவ்வளவு வரும்? 70 3/4 ஆஃப் த டேஸ். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 70 3/4 ஆஃப் த டேஸ்க்கு ஆகுமா? ஓகேவா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா?
ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ் தான். ஓகேவா? ஏ வந்து தனியாவே அந்த ஒர்க் 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. பி தனியாவே 16 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இதுல ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஏ மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. செகண்ட் நாள் பி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தேர்ட் டே வந்து பி ஏ பி மறுபடியும் ஏ பி ஏ அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ்லயும் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அப்படி ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்றாங்க கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு டைம் ஏ பியும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு சைக்கிள்ன்றது 2 டேஸ். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் பி செகண்ட் நாள் ஏ, அப்போ ரெண்டு பேரும் ஒரு டைம் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நாள் பி வந்து 5 யூனிட்ஸ், செகண்ட் நாள் ஏ வந்து 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 9 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு சைக்கிள்ன்றது. ஓகேவா? ஒரு சைக்கிள் 9 யூனிட்ஸ்னா அப்போ 80க்குள்ள எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் சைக்கிள் வருதுன்னு பாத்தீங்கன்னா 8 சைக்கிள் வரும். 9 சைக்கிள் வந்துச்சுன்னா 80 விட அபோவ் வருது. 81 யூனிட்ஸா மாறிடும். ஓகேவா? பட் நம்ம கிட்ட ஒர்க் 80 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். சரி, இப்போ 80 யூனிட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ 8 சைக்கிள் இருக்கும். ஓகேவா? 8 சைக்கிள்ன்றது 72 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, 8 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஓகேவா? அப்போ ஒரு சைக்கிள் 2 டேஸ்னா அப்போ 8 சைக்கிள் வந்து 16 டேஸ் ஆகும். ஓகே, 8 2 16. ஓகே, 16 சைக்கிள் 16 டேஸ் ஆகும். ஓகேவா? அப்போ எண்ட் ஆஃப் த 16 டேஸ்ல பாத்தீங்கன்னா 8 சைக்கிள்ன்றது ஒண்ணுதான், 16 டேஸ்ன்றது ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ 16 டேஸ் இருக்கும்போது 72 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. நம்மளோட டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா 80 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் யார் வராங்க பாத்தீங்கன்னா பி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பி தான் வருவாங்க. பி வந்து நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏன்னா பியோட கெப்பாசிட்டி 5 யூனிட்ஸ் தான். பட் நம்மளோட ரிமைனிங் ஒர்க் பாத்தீங்கன்னா 8 யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? பட் 5 யூனிட்ஸ் தான் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க. 1 டேஸ். ஓகேவா? மறுபடியும் நம்ம கிட்ட ரிமைனிங் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம 8 யூனிட்ஸ் இருந்தது, 5 யூனிட்ஸ் பி கம்ப்ளீட் பண்ணாங்க, ரிமைனிஙங் 3. அப்போ நெக்ஸ்ட் டே யார் வராங்க பாத்தீங்கன்னா ஏ வருவாங்க. ஏ ஒரு நாளைக்கு கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 4, பட் நம்ம கிட்ட இருக்கிறது 3 யூனிட்ஸ் தான் இருக்கு. அந்த 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 3/4 ஆஃப் த டேல கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆகுது? 16 பிளஸ் 1 பிளஸ் 3/4. ஓகே, 17 3/4 ஆஃப் த டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒர்க். புரிஞ்சுதாமா?